ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன தெரியுமா? இன்றைக்கி சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. அதாவது இன்றைக்கி சஷ்டி யாரெல்லாம் விரதம் எடுக்கிறாங்க அவங்களாம் இன்னிலேருந்து ஆரம்பிப்பாங்க. சஷ்டி விரதம் இன்னிலேருந்து ஆரம்பிக்குது, கந்த சஷ்டி விரதம். அதாவது சில பேர் ரொம்ப பேர் 48 நாள் எடுப்பாங்க. அதாவது ஒரு வேளை சாப்பிடுவாங்க, சில பேர் 2 வேளை சாப்பிடுவாங்க. முடியாதவங்க கொஞ்சம் 3 வேளை சாப்பிட்டுட்டும் பண்ணுவாங்க. முருகன் பிடிக்கிறவங்க முடியாதவங்க கூட 3 வேளை சாப்பிட்டுட்டும் பண்ணுவாங்க, முருகனுக்கு பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடியாதவங்க ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா நீங்கள் ஒரு புக்கில் எழுதினாவே போதும். உங்களுக்கு எவ்வளோ வாட்டி எழுதினாலும் அது எந்த இதுவும் கிடையாது. முருகன் எவ்வளோ வாட்டி எழுதினாலும் அவர் மனதார ஏற்றுக்குவார். அவர் எப்போவுமே கோபிக்க மாட்டார். அவர் பக்தரை முடியாதவங்க கடவுளுக்கு தெரியாதா யாருக்கு முடியுது யாருக்கு முடியாதுன்னு? விரதம் பிடிக்கிறவங்க யாருக்கு முடியும் யாருக்கு முடியாதுன்னு அந்த கடவுளுக்கு தெரியும், அந்த முருகனுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் விரதம் எடுங்க. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க முருகனை எப்போவுமே நினச்சிட்ருங்க. காலையில் எந்திரிங்க, முருகனை நினைங்க. ஈவினிங் காலையிலையும் விளக்குவீங்க, ஈவினிங் விளக்குவீங்க. நோட்டில் எழுதுங்க, கந்தசஷ்டி கேளுங்க. அதாவது கந்தசஷ்டி நீங்கள் செல்லில் போட்டும் கேட்கலாம், டிவியில் போட்டும் கேட்கலாம். சிடிலாம் ரொம்ப வந்திருக்கு. அதே மாதிரி புக்கை பார்த்தும் நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். அதே மாதிரி நீங்கள் நல்லா சில பேர் 6 நாள் எடுப்பாங்க. அந்த கல்யாணம் வரைக்கும் முருகன் கல்யாணம்னு இருக்கும். சூரசம்ஹாரம் முடிஞ்சு மறுநாள் முருகன் கல்யாணம் இருக்கும். அது 6 நாளும் எடுப்பாங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ மிளகு விரதம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதெல்லாம் ரொம்ப பேர் கும்பிடுவாங்க. உங்களுக்கு நான் ஒரே ஒரு சோஸ்திரம் மட்டும் நான் சொல்கிறேன், முருகனோட சோஸ்திரம். ஷண்முக காயத்ரி ஓம் தத்புருஷாய வித்மஹி மகாசேனாய தீமஹி தன்ன ஷண்முக பிரசோதயாத். இன்னொன்று சொல்கிறேன், ஓம் தத்புருஷாய வித்மஹி மகாசேனாய தீமஹி தன்ன ஷண்முக பிரசோதயாத். இது படிங்க, இது நல்லா படிங்க முருகனை. இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் எல்லோரும் கும்பிடுங்க. நான் சொல்லியிருக்கேன், சாமிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். தெரியும் எல்லாத்துக்குமே, முருகன்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், முருகனை பாருங்கள். இப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் பார்த்துறேன், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.